அதாவது உங்களுக்கான பெண் பார்த்து வந்து விட்டோம். அதாவது நீங்கள் எப்படி நால்வரும் ஒரு வயிற்றில் அதாவது ஒரு யாகத்தின் வழியா பிறந்தீங்களே, அதுபோல அவர்களும் ஒரு தாய் பிள்ளைகள். நாங்களும் திருமணம் முடித்தா ஒரு குலத்தில் பிறந்த ஆணவனை தான் கல்யாணம் செய்து கொள்ளணும். அவங்களும் ஒரு நோக்கத்தோடய இதுவரை காலமா கல்யாணம் செய்யாம இருந்தாங்க. அதனால உங்களுக்கு ஏத்த பெண்ணை பார்த்து வந்திருக்கிறோம். நீங்க மாப்பிள்ளை குளத்துல அமர்ந்து நம்ம வண்டை குளத்துல செய்ய வேண்டிய சாங்கியம் எல்லாம் இருக்கிறது. முதலில் நலுங்கு வைக்கணும், பிறகு பெண்கள் வருவாங்க. வண்டியில வந்தா நீ நடந்து வர. ஹலோ சொல்லுங்க, எங்க கல்யாணம்? செட்டிமான் குறிச்சு சொல்லுவாட்டியா? எப்ப எடுத்துருங்க? நாளைக்கு சாயந்தரம் 3 மணிக்கா? தம்பி அபிஷ்டு வணக்கம் வந்தனவி. இங்க ஏதோ வீரவாணிக்கு கல்யாணம்னு கால் வந்தது. வெடி கால 5 மணிக்கு போட்டாங்க. என் பேர் கிருஷ்ணமணியன். ஓ, உன் பேர் கிருஷ்ணமணி. ஆமா, எங்க அண்ணன் தான் வீரமணியன். மொத்தம் 4 பேருக்கு கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னாங்க. அண்ணன் தம்பிகள் 4 பேர் வந்திருக்கிறோம். நானும் 12,000 கேட்டேன். அந்த தொட்டிகள் ஒரு பிரஸ் கொஞ்சம் எடு. யார் இது தொட்டிகள் இருக்குதா? என்னுடைய போறடா அபிஷ்டு துப்பி. ஐயா, உன் பேர் என்ன ஐயா? என் பேர் மூக்குமயிறு. உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பன் பேரு நரச்சமயிறு. கொஞ்சம் கை அடிக்கிறது. எங்க அண்ணன் பேரு காதுமயிறு. சரி, கௌதமையன். கௌதமயிறு. உன் பேரு? உன் பேரு? என் பேர் தான் மூக்குமயிறு. மூர்க்கமையன். மூர்க்கமையர். ஐயா சொல்லுங்க சாமி. என்ன போன் வராதே, நீ பாட்டு வச்சு பேசிட்டு இருக்க. இரு வந்துட்டீங்க. ஹலோ, வெள்ள அடிக்கலையா? பாந்தாண்ட உட்காந்து முக்கிய வளர்த்து. ஆமா, வேற ஐயரே கிடைக்கலையா? சாமி எப்ப வயசு வந்துச்சு பிள்ளை? நேற்று வெடிக்கால 5 மணிக்கா? துணி இன்னும் அடிச்சு கூடாது, நான் தான் வந்து அடிச்சு விடுறேன். ஆமா ஆமா, அந்த பிள்ளை சாப்பிட்டு மிட்டி மீதி வைக்கிறதுலாம் எடுத்துட்டான். வேற யாரும் ஆகட்டும். நீ கொழுதுனா பொண்டாட்டிங்களை பார்த்து எங்கன்னே பட்டு போச்சு. அவருக்கு அதான் சமத்துக்கு தெரியுது கொஞ்சம். உட்காருங்களா? ஏன் மழை உட்காரத்துக்கு இது பண்றாங்க, காலை காட்டுறாங்க. ஐயரே, முதலில் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் இதுல இருக்கிறது. முதலில் யாகசாலை கட்டி அதுல உத்தி வளர்த்தி பிறகுதான் நீங்க அர்ச்சனை செய்யணும். முன்ன உய்யம் வளர்த்தணும். உய்யல்ல, உச்சம் வளர்த்தணும். உய்யம் யாக குண்டத்தை பொறுத்துற கல்யாணம் இந்த முகூர்த்தத்துல 7 கல்யாணம் பேசிருக்கிறேன். 7 பேர் அட்டாச் ஆகிட்டு ஏதோ போனா போயிட்டு உங்க கல்யாணம் வந்துக்கிறேன். சரி, 4 செங்கல்ல ஒண்ணா கூட்டி கட்டி யாகவளத்துக்கு முதல்ல ஆனா எங்க வாங்கணும்? சின்ன சின்ன பணம் பாக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, இருக்கிறத வச்சு தான் பண்ணோம். ஏங்க எட்ட ஊர்ல மங்கலிகாயா? ஆமா, இது கிடைச்சதே பெருசு. குடுமி பாருப்பா, இன்னும் அகலமா கட்டு. போதும் போல அப்புறம் பத்தி சொன்னா பத்திச்சு அவ்வளவு எரிஞ்சிட்டு என்ன ஐயா? அது போறோம். காலை டாக்கிற பாரு. அது எடுப்பாரு, கால் கட்டி எடுப்பா, புண்ணியம் கிடைக்கும். தம்பி அபிஷ்டு என்னடா பண்ற? ஐயர்வால் வேண்டாம் வாங்க ஐயா, என் காலையில சாமி, நல்லா இருக்கணும். நடுவாங்க சாமி. பையனை பிள்ளையும் அவங்களுக்கு நாங்க போட்டுக்கிற நகனப்ப பார்த்துட்டு அவங்க வாயை அடைச்சி போய் உட்காந்துக்கிட்டாங்க. நம்ம புருஷமாரெல்லாம் அப்படி எடுத்து போடலையே, இவங்க எல்லாம் அப்படி மாட்டிட்டு இருக்கிறாங்களா பொம்பளைங்கன்னு. வாங்காயா 4 பேர் இந்த பொம்பளை சொல்லி அத்தா வச்சுட்டு இருக்கிறான் சக்காலத்தி. அம்மா அம்மா கல்யாணம் ஏமா இல்ல
இன்னும் 2-3 பேரு இருக்குமா இருக்குமா ஏமா நாளைக்குள்ள பாட்டு பாடிட்டே வைங்கம்மா பக்கம் தேரு கையில தேரு சாமி ஒரு 4 பேர் வாங்க 4 மணிக்கு பண்ணீங்கன்னா டிவி தெரிவிங்க சாமி இந்த 4 பசங்களை நல்லா கல்யாணம் பண்ணி நல்லா குழந்தை குட்டின்னு குடும்பத்தோட கலப்பாங்கன்னா ஒரு அடியில் ஓடிடும் நல்லா உடைச்சிருச்சுப்பா அப்பா ஏங்க அருமையா உடைச்சிருச்சு உங்க வாழ்க்கை மங்களகரமா இருக்கும் எப்படி 16 10 15 செத்து அது ஒண்ணு உருப்படி இல்லாத போட்டும் அவனை பொண்ணுக்கு பண்ண கல்யாணம் பண்ணி சிறப்பா சீரோடு பேரும் புகழும் வாழணும்னு சொல்லி வாழ்த்தையில அப்படி தலை தனியா உடுத்துட்டு வந்தனா 16 10 சோத்துக்கு சுண்ணி பீடுத்து நீங்க விக்கிற விலவாச்சு அப்படி கையில விட்டுட்டு போயிட்டீங்களா ஆளுக்கு 15 வைக்க மாட்டீங்களா ஏமா ரசமும் களியும் சாப்பிட்டு தான் போகணும் ரசத்தை போறீங்க களி போறீங்க ரசத்தை ஊற்றி பேச்சு அடிக்கிறீங்க பாரு அண்ணன் கரெக்டா வேலை செய்யறாரு பரவாயில்ல இந்த பானை என்ன பண்றது பானை தூக்கி போட்டு ரோட்ல வெயினா முன்னாடி வெயினா முன்னாடி எடுத்து வைங்க சாமி எல்லாம் ஒன்னே கால் வைங்க பேசி அடி இருக்கு கத்தி கொண்டா பேர் கொடுங்க ஏகனா தேங்காய் அடி போட்டு போலாம் அங்கிருந்தே உட்கார்ந்த இடத்துல இருந்தே அள்ளி கொடுத்து கிட்டலாம் எந்திரிச்சாலும் வந்து அள்ளி போடுவாங்க தேங்காய் நல்லா உரி பண்ணுங்க அப்படியா முடியாது சொல்லிட்டு வேற விட வைக்கணும் நம்ம துருவா இருக்கு ஐயர் சரியில்லை உங்களுக்கு அத்தா வச்சிருப்ப கீழே இருக்குது
அண்ணி திருமணத்திற்கு தயாராகிவிட்டோம். அனைவரும் அவரவர் மணமகள் கழுத்திலே மாங்கல்யம் சூட்ட வேண்டும் அல்லவா? ஆகட்டும். அக்கினை சாட்சியாக வைத்து தங்களுக்கு ஏற்ற பெண்களை அதாவது மாங்கல்யம் சூடி மனைவியாக ஏற்றுக்கொள்ள ஆகட்டும். திருமணம் செய்தாரே ஒரு மனதாகவே
உங்களுக்கு இந்த விஜயநகரத்தை முதலிலே பட்டம் சூட்டி ஓரிரவு தங்கி எங்களுக்கு பட்டம் சூட்டி பிறகுதான் நாம் யுத்தத்துக்கு போகலாம். உங்களுக்கு பிறகு இனிமேல் இவர்கள் 4 பேர் தான் இந்த விஜயநகரத்தை ஆள போறாங்க. சமயம் அவர்களுக்கு உங்களுடைய கரங்களால் மணிமுடி சூட்டுங்கள். மாங்கல்யம் முடிந்தது. மணிமுடி சூட்டினால் இனிமே அந்த நாட்டுக்கு அவர் அரசனாக ஆளட்டும். பட்டங்கள் தரித்தாரே விஜயநகரை படைக்கு தயாராகிவிட்டோம். இப்பொழுது உங்களுடைய தலைமையில் நமக்கு பட்டம் சூட்டியதனால் நீங்கள் எங்களுக்கு அரசு உரிமை கொடுத்திருக்கீங்க. அரசு உரிமை, படை உரிமை இரண்டையும் தந்ததனால் இன்று முதல் நம்ம வன்னிய குலத்துக்கு படை ஆட்சி போருக்கு போகும் முன் படை தயாராச்சா, படை ஆச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது அர்த்தம் கிடையாது. படை உரிமை, ஆட்சி உரிமை இரண்டும் தந்ததனால் தான் படையாட்சி என்று பெயர். அரசு படையாட்சி என்று பெயர் ஆகட்டும். இருந்தாலும் அண்ணா மாங்கல்யம் சூடி விட்டீர்கள். உன் மனைவிமார் இடத்துல சொல்லிவிட்டு நீங்கள் ஏதாவது சண்டைக்கு தயாராகலாம். அதற்கு முன்பதாக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலோசிப்போம். அதாவது அந்த வாதாபி அரக்கணத்திலே முதலில் ஒருவனை தூதுவனை அனுப்ப வேண்டும். உண்மைதான். ஏனென்றால் விளக்கமாகும். அதாவது வாதாபி அசுரன் இந்த வன்னியனுக்கு பயந்து ஒருவேளை தேவர்களை சிறைவிட்டு விட்டால் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுவோம். அதனால் தூதுவனை அனுப்பலாம். யாரையும் அனுப்புவது? அதாவது உலகத்துக்கே உலக சஞ்சாரி நாரதன் இருக்கிறார். அவரை அனுப்பி தூதுவனாக விடலாம். ஓ, தேவருக்கெல்லாம் உபகாரம். உண்மைதான். நாரதனை அனுப்பி இதோ அந்த வாதாபி அரக்கனிடத்திலே தூதுவனை அனுப்பலாம். உண்மைதான். தேவர்களை சிறைவிட்டு விட்டால் இந்த வன்னியர்கள் உனக்கு விடுதலை மன்னிப்பு கொடுத்து விடுவோம். அதாவது எடுத்த உடனே சண்டைக்கு போனா வர்றான் நெருப்புல பிறந்த பசங்க சண்டைக்கு வந்துட்டானுங்க. ஒரு நீதி நெறி இருக்குதா, ஒரு தூதுவனை விட்டாங்களா அப்படின்னு ஏளனமா பேசுவாங்க. அதனால ஒரு தூதுவனை விட்டு தேவர்களை விட்டு விடுங்க. சிறை மீட்டுட்டீங்களா, சிறை விட்டுட்டீங்களா, பிடிச்ச சிறை விட்டுறணும். இல்லனா சண்டை இல்ல, இல்லனா சண்டை சமர்ப்பவர் என்று நிச்சயமாக சொல்லி நிச்சயதாமன் வாங்கிட்டு வரட்டும். மனம் திரும்பி தேவர்களை விட்டு விட்டால் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து விடுவோம். இல்லை என்றால் பிறகு படைகளை திரட்டி புறப்படுவோம். அந்த ரத்னாபுரி கோட்டைக்கு இதை எங்க மனைவாரை அழைத்து நாங்கள் தனி அறையிலே ஓய்வெடுக்கிறோம்.